டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா? அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்ப. வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு கண்ணனால ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கு. குழப்பம்னா டவுட் இருந்து கொண்டே இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேத்துக்கு அந்த குழப்பம் இருக்க தான் செய்யுது. என்னண்டா, இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வெளியில் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நான் என்ன நினச்சேன்னா, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கோ, அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருந்ததா இல்லது அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படி சார் நீங்கள் பண்ணுறீங்க? ஓகே, பேய் பிடிச்சிருக்கான்னு தெரியணுமா? பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? உண்மையாலுமே அவங்க வந்தவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருந்ததா அல்லது வேற என்ன? ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருந்தது. பேய் பிடிச்சவங்க செய்கிற மாதிரி தான் பண்ணினாங்க. ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பயம் இருக்கு, இந்த டவுட் இருக்கு. பயம் டவுட் ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ பேய் இருக்கா இல்லையா, ஏதோ ஒரு ஃபிலிமில் வடிவேல் கேட்குற மாதிரி பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, அதுதானே? கரெக்ட் சார், அதே தான். ஸோ ஆக்சுவலாக பேய் இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம அப்புறமா போய்க்கலாம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக அதில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம சொல்லிடலாம். அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணதை வச்சு தானே நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க? கண்டிப்பாக சார், அது எனக்கு அதுலேருந்து ஒரு குழப்பம், அது யோசனை போய்கொண்டே தான் இருந்தது. உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் அன்றைக்கே கேட்பேன்னு நினச்சிங்க, நீங்கள் ரொம்ப லேட்டாக கேட்டுருக்கீங்க. ஓகே, அதை என்ன கேட்டிருக்கீங்க. ஓகே, ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், அதுக்கு நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். உங்களோட சேர்ந்து நம்ம நேயர்களுக்கும் நம்ம சொல்லிடலாம். சரியா? கண்டிப்பாக சார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டோரி சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் சினிமாலாம் நிறையா பார்த்துருக்கீங்களே. ஸோ அதிலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பையன் வந்து ஒரு வீட்டில் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நல்லா சுட்டியாக இருக்கிற பையன் எல்லா விஷயத்துலையும் அதிகமாக இன்வால்வ் ஆவான். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே பேசி பார்ப்பான், பிஹேவ் பண்ணுவான். இதெல்லாம் நான் சினிமாலேயும் நிறையா தடவை சொல்லியிருக்காங்க. சின்ன வயசு பையன் தாத்தா மாதிரி பிஹேவ் பண்ணுறான், தாத்தா உட்கார்ற சேரில் அவனும் உட்காந்து பார்க்குறான், தாத்தா மாதிரி பேசி பார்க்குறான், தாத்தா மாதிரி நடந்து பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கான். தாத்தா இறந்ததுக்கப்புறமும் அவனே தாத்தாவாக நினச்சிக்கிறான், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னமும் வந்து இந்த சின்ன யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா மர்ம தேசம் அப்படிங்கிற சின்ன சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடிச்சிருப்பார். தன்னை வந்து கருப்பு சாமியாக நினச்சிக்கிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த கருப்பு சாமிக்கிட்ட அந்த பெரியவங்க கூட்டிகிட்டு போய் பயமுறுத்திகிட்டே இருப்பாங்க, குதிரையில் வரும் வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் அதே மாதிரியே தன்னைத்தானே கருப்பு சாமியை நினச்சிக்கிட்டு போய் உட்காடுறதும், அதே மாதிரி அருவாள் எடுத்துகிட்டு நிற்கிறதும் இன்னும் அந்த யூடியூப்பில் அந்த சீரியலில் இருக்குது. ரொம்ப பழைய சீரியல் அது. ஸோ அது வந்து ஒரு ஹாலுசினேஷன்ஸு. ஸோ தனக்குள்ளார தேவையில்லாத ஒரு ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ், தேவையில்லாத வந்துடுறது தான். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேய் படத்தை வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது ஒன்று. நிறைய யூடியூப்பில் இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்கலாம். யூடியூப்பில் நான் பார்த்தேன் சார், சேர் தனியாக மூவ் ஆகிற மாதிரி பார்த்துருக்கேன், அதே மாதிரி சேர் மேலே போயிட்டு திடீர்னு கீழே வர மாதிரி பார்த்துருக்கேன், அதே மாதிரி நான் உட்காந்து நல்லா பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று பறந்து போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாகவே நடந்திருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். நடிகர் பாண்டியராஜன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஓல்டு ஆக்டர் தான் ஆக்சுவலாக. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து பீச் சைடு வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் ஒன்று இருந்திருக்கு. ஸோ எல்லாருமே ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் கிட்ட தள்ளி போயிட்டாங்க. ஸோ இவர் மட்டும் பீச் காதை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு நைட் ஒரு 2 மணி இருக்கும், பீச் காதை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த ஸ்டூல் மட்டும் நகர்றதை அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூல் மேலே ஒரு 3-4 அடிக்கு மேலே போய் பறந்து போய் கீழே விழுந்துருச்சு. ஸோ அவர் ரொம்ப பயந்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டு இங்கே வாங்கப்பான்னு. அப்புறமா கேமராமேன் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டூல் திடீர்னு மேலே பறந்து போயிட்டு கீழே விழுந்துச்சு, இங்கே பேய் இருக்குப்பா, நம்ம எல்லோரும் போயிடலாம் அப்படின்னு. சார், பேயெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் தான் சார் ஒயர் மாட்டிருக்குன்னு ஸ்டூலை வேகமாக இழுத்தேன், ஒயரை வேகமாக இழுத்தேன். அப்போ ஒயருக்கு மேலே இருந்த ஸ்டூல் வந்து மேலே பறந்து கீழே விழுந்துச்சு, நான் தான் சார் ஒயரை வேகமாக இழுத்தேன்னாராம். ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு பயம் தெளிஞ்சிருக்கு. ஸோ இது பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மால் பண்ண வேலையில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைடில் பார்த்திங்கன்னா ஒரு
பழைய ஒரு ஹோமியோபதி டாக்டர் ராஜாமணின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமியோ, ரொம்ப ஃபேமஸ் அவர். அவருக்கு வந்து கிளினிக்கில் வந்து ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்க ஒரு பையன் இருந்தான். ஸோ அந்த பையன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ அது கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஆணிலாம் அடிச்சிருந்துச்சு, அது தலையில் பட்டு இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அவர் 1 மாதம் கிளினிக்கை லீவ் விட்டுட்டாரு. கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். அவருடைய அந்த கஷ்டம் தாங்க, ஏன்னா கூடயே இருந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கிளினிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் நைட்டு ஒரு 11 மணிக்கிட்ட உட்காந்து ஏதோ எழுதிட்டுருக்காரு, குறிப்புகள்லாம் எழுதிட்டுருக்காரு. எழுதிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் எங்கே கீழே விழுந்து இறந்தானோ அதே இடத்துல அந்த ஸ்டூல் வந்து பார்த்தீங்கன்னா தானாக நவுந்து போகிற மாதிரி அவருக்கு ஒரு தோணி இருக்குது. ஸோ லைட்டெல்லாம் போட்டுட்டு திரும்ப வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமே ஸ்டூல் வந்து இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நவுந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ திரும்பவும் அதே மாதிரி வந்துட்டு அடுத்த நாள் அதே மாதிரி உட்கார்றாரு. அதே மாதிரியே ஸ்டூல் வந்து நவுந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே இருக்க ஸ்டூல் எதுக்கு அங்கே நவுறுது, அப்போ இங்கே சம்திங் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஒருவேளை அந்த இறந்து போன பையனோட ஆத்மா எதுவும் இங்கே சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு செக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் தெரியல. ஸோ ஹோமியோபதி டாக்டர் இல்லையா, அவர் அதுக்கப்புறமே அதை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. ஸோ எதனால் எனக்கு இந்த மாதிரி வருதுங்கிறத செக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு ஹாலுசினேஷன், ஃபால்ஸ் பர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா சில பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க, காலுக்கடியில் ஏதோ எலி போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் வரும். ஸோ டக்குன்னு காலை தூக்கிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புக்கை படிச்சுட்டே இருப்பாங்க, ஏதோ ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரியான ஒரு ரெசம்லன்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ புக்கை மூடி வச்சுருவாங்க. அதே மாதிரி இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து சும்மா சாதாரணமாக தான் இருக்கும், திடீர்னு ஸ்க்ரீன் ஆடின மாதிரி ஒரு விஷுவல் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலுசினேஷன், விஷுவல் ஹாலுசினேஷன் சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அதாவது ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ். ஸோ நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டைரெக்டாக நம்ம அந்த மெடிசன் ரிலேட்டடாக வரதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பயந்துருக்காரு. அதுக்கப்புறமா அது எதனால் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய மெடிசன் எடுக்கிறாரு. திரும்ப அடுத்த நாள் அதே இடத்துல உட்கார்றாரு. அந்த மாதிரி சேர் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ இது ஒரு காமன் மேன் இந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது? நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த பொண்ணு ஏன் எப்படி கற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க இல்லையா. ஸோ அவங்க கற்றுனாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஏதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மல்டிபிள் பர்சனாலிட்டி. நீங்கள் அன்னியன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? விக்ரம் வந்து 3 விதமாக மாறுவார் இல்லையா. ஸோ வந்து அதே மாதிரி சந்திரமுகி ஃபிலிம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ஜோதிகா வந்து சந்திரமுகியாக மாறுவாங்க. ஸோ லாரன்ஸும் நிறையா ஃபிலிமில் பேயாக மாறுற மாதிரிலாம் பண்ணியிருப்பார். ஸோ ஆனால் ஆக்சுவலாக மல்டிபிள் பர்சனாலிட்டி அது உண்மைதானா சார்? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி யாருக்கு வரும், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது வராது. ரொம்பவும் கோழைத்தனமாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் பயந்த சுபாவம் இருக்கிறவங்க, புரியுதுங்களா, எல்லாத்துக்குமே பயப்படுறவங்க, ரோடு கிராஸ் பண்ணுறது கூட பயப்படுறவங்க, ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே இருட்டாச்சுன்னா பயப்படுறவங்க, பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு பயப்படுறவங்க, ஏதோ சின்னதாக சத்தம் கேட்டால் கூட ஒரு பயப்படுறவங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க தன்னைத்தானே அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தைரியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வெளிப்படாது. ஆனால் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தைரியமாக வெளியே வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேக்கி வச்சுட்டு இருந்த அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ஒரு நாள் வெடிச்சிட்டு வெளியே வரும்போது அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். அதாவது அவங்கள ஆள் மனசு ஏக்கங்கள், ஆள் மனசு ஒரு பயம், ஆள் மனசு துயரங்கள், ஆள் மனசு ஆசைகள், இது எல்லாமே அவங்க உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அதை வெளியே சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது, அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு நாள் வெடிச்சிட்டு வெளியே வரும்போது அது இன்னொரு பர்சனாலிட்டி அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க என்னவா ஆகணும்னு நினச்சாங்களோ அந்த பர்சனாலிட்டியோட ஒர்க்கை அது பார்க்கும். ஸோ அது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் ட்ராவல் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க பழைய பர்சனாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். இதுவே வந்து 4-5 பர்சனாலிட்டிகள் ஒரே உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே மனம் சார்ந்த வியாதிகள் தான். ஸோ அதே மாதிரி தான் ஹாலுசினேஷன், இலூஷன், டெலூஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. மருத்துவ வார்த்தைகளாக சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிட வேண்டாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலுசினேஷன் சொல்கிறது ஒன்று இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியும், இல்லாது இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஏதோ ஒன்று ஆடுற மாதிரி தெரிஞ்சிருக்கிறது, சேர் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் ஏன் சார் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வருது? அதே மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குறாங்க தியேட்டரில், ஒரு சின்ன ஏதோ ஒரு ஹாரர் ஃபிலிம், கோஸ்ட் ஃபிலிம் பார்க்குறாங்க, உடனே ட்ராவல் பண்ணுறாங்க பைக்லேயோ இல்லை கார்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பிளாக்காக ஏதாவது ஒன்று அந்த ஒரு விண்டு கிராஸ் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு மரத்தினுடைய
நிழல் தெரிஞ்சால் கூட வேகமாக ஆடும்போது ஒரு நிழல் தெரியும், அந்த நிழலை கூட அவங்க கோஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஏதாவது துரத்து நினச்சிட்டு வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க, எங்கேயோ போய் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிச்சு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த கீழே விழுந்த அதிர்ச்சியிலேயே பயத்திலேயே ஃபீவர் வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ வாமிட்டிங் இருக்கும், இது டயரியா இருக்கும், பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும். ஸோ வீக் மெமரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வீக் மெமரியை இன்னொரு ஸ்ட்ராங் மெமரி யூஸ் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ அதுதான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அது வீக் மெமரி மட்டும்தான், அதை வந்து வேறு ஒரு மெமரி வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து இன்னொரு கேரக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை தானாக வெளியே வரும். அதுதான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறது. ஸோ 2-3 கேரக்டர்ஸ் வந்தால் அது மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதில் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இது எப்படி சார் தெரிய வரும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது தெரியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். நீங்களே கேட்பீங்க, நீ முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசுறது இல்லையே, நீ முன்னாடி இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது இல்லையே, உங்கள்கிட்ட இந்த பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்போம். எனக்கு தெரியலையே, நான் ஒன்றும் பண்ணலை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பண்ணியிருக்கலாம் மேபி. ஸோ அதே மாதிரி காலையில் சண்டை போட்டு போவாங்க, மத்தியானம் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அது ஈகோன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக என்ன சொல்லுவாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா. பைத்தியம் காலையில் ஒன்று பேசும், மத்தியானம் ஒன்று பேசும், லூஸு. அப்படிதானம்மா? உங்கள் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவீங்க பைத்தியத்தை? கிறுக்கண்டு சொல்லுவோம். கிறுக்கண்டு சொல்லுவீங்க ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில். எஸ், கிறுக்கண்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜில் சொல்லுவோம். ஆக்சுவலாக நடக்கிறது என்ன, அவங்களுக்குடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ அதை வந்து ஓப்பனாக பண்ண முடியாது. அப்போ அந்த டைமில் சத்தமாக கத்துவாங்க, இல்லைன்னா போய் அழுதுருவாங்க. ஸோ இல்லைன்னா வந்து அதை அடக்கி வச்சுக்குவாங்க. அது இன்னொரு நாள் வெளியே திடீர்னு அந்த கத்தும் போது பார்த்தீங்கன்னா, என்ன கோவம் வந்து ஆள் மிருகம் மாதிரி மாறிடுறான் அப்படின்றாங்க. ஸோ மனுஷன் மாதிரியே பேச மாட்டேன்றான். கோவம் வந்துச்சுன்னா அவனுக்கு கண்ணு முன்னாடி எதுன்னே தெரிய மாட்டேங்குது, யார் இருக்கான்னு தெரியுமா, ரொம்ப பேட் வேர்ட்ஸாக பேசுகிறான். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே ஆன்சர். எடுத்த உடனே பேய் வருமா, அது மாதிரி வருமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பயம், ஆசைகள் எல்லாம் கலந்த கலவை தான் ஒரு நாள் வெளியே வரும்போது அது ஸ்ப்ளிட்டாக வரும். இப்போ அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு இல்லையா, அவங்க பயங்கரமாக கத்துனாங்க, எப்படி இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய ஏதோ ஒரு கேரக்டரை பார்த்து அவங்க வந்து அதை ரொம்ப உள்வாங்கிட்டாங்க. ஏதோ ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அந்த கேரக்டர் அவங்க உள்வாங்கிடுவாங்க. உள்வாங்கி இதே மாதிரி நான் பண்ணணும், சந்திரமுகியில் ஜோதிகா அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நெக்லஸ்ல எடுத்து போட்டுக்கிறாங்க இல்லையா, நான் சந்திரமுகி அந்த புடவையில எடுத்து சாத்திக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு, காஞ்சனா ஃபிலிமில் புடவை சாத்திட்டு நான் நல்லா இருக்கேன்னு. அதே சேம் அவங்களுக்கு யாரோ ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போக அவங்க இப்போ இல்லாமல் இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? ஒரு சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்களப்பா, பணக்காரங்க மாதிரி ஆக்ட் பண்ணி நடிச்சு கடைசியில் அவங்க பணக்காரங்க மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க ஊருக்குள்ள. ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆக்கியில் பார்த்தீங்கன்னா 10 பைசா இருக்காது. ஒரிஜினலாக கேஷ் வச்சுருக்கவங்க கூட சைலண்டாக தான் இருப்பாங்க. இந்த திடீர் பணக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவன் அப்படியே பழகிடுவான். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆக்டிங் அப்படியே பழகிடும், அது அவனோட ஆட்டிடியூடாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் மனசில் வச்சுருக்க ஆள் மனசில் இருக்க விஷயங்கள் அது நாளடைவில் வெளியே வரும்போது அது ஆட்டிடியூடாக மாறி கடைசியில் அது அவங்களுடைய இன்னொரு கேரக்டராகவே மாறி வேறு ஒரு ஆளாக வெளியே வரும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி நைட்டு போய் பிடிச்சா காலையில் வித்தியாசமாக அந்த மாதிரிலாம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கேரக்டர்ஸ் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் போது அதனுடைய விளைவுகள் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 6 months to 1 year டைம் எடுத்துக்கும். இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்லாம் ஒரு கேரக்டராக வெளியே வரத்துக்கு 1 year வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் வெளியே வரும். ஸோ அவங்களுடைய ஆள் மனசு ஆசைகள் நீங்கள் சினிமாவில் பார்க்குறது எல்லாமே உண்மை தான். ஆள் மனசு ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ அது ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்களுக்கு இவங்களை தெரியவும் தெரியாது. அதுக்கு சினிமாலேயே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. சாமி வருதுன்னு பார்த்துருக்கீங்க, சாமி வந்து முடிச்சதுக்கப்புறம் நானும் அப்படி பண்ணேன்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட கேரக்டர். ஒரு ஆள் மனசில் அந்த ஒரு சில பேருக்குலாம் அந்த உடுக்கு சத்தம் கேட்ட ஆரம்பிச்சோன்னு தானாக உடம்பு வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹோமியோபதியில் அதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. ஸ்பைடர் ரெமடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பைடர் குரூப் ஆஃப் ரெமடிசன். ஸ்பைடர்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷனுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு சத்தம் நல்லா கேட்க ஆரம்பித்தாலே பாடி நல்லா ஷேக் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தராக மாறும் தன்மை, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டராக இருக்கும். இது எல்லாமே எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆள் மனசுலேருந்து ஒரு விஷயங்கள் வெளியே வரும்போது, வெடிச்சிட்டு வெளியே வரும்போது அது இன்னொருத்தராக மாறிக்கும். இதில் இப்போ நான் ஃபைனல் கம் டு த பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் யாருக்கு சார் நடக்குது, ஏன் நடக்குது, நம்ம உடம்புல என்ன டெஃபிஷியன்சினால இதெல்லாம் நடக்குது,
இந்த ஹாலுசினேஷன், அதாவது ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ், ஒரு விஷயம் இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியுறது, இல்லாத இருக்கிற மாதிரி தெரியுது, இது எப்போ சார் நடக்குது? நம்ம பாடியில் என்ன கம்மியாச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, அதே மாதிரி காப்பர் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா, அந்த ஹோமியோபதி டாக்டர் மதுரையில் அவர் எடுத்து அந்த ரிசர்ச் பண்ணும்போது காப்பர் டெஃபிஷியன்சி ஆகுது. ஸோ காப்பர் டெஃபிஷியன்சிக்கு உண்டான மெடிசன்ஸ் எடுத்து சாப்பிட்றாரு, அவருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ் பர்செப்ஷனே இல்லை. ஸோ காப்பர் டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சினால ஃபால்ஸ் ஹாலுசினேஷன், அதாவது வந்து விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ். நம்ம கண்ணில் பார்க்கறது அது ஒரிஜினலாகவே இருக்காது, ஆனால் ஒரிஜினலாக நடந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் தான், புரியுதுங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேய் இருக்கா பிசாஸ் இருக்காங்கிறதுக்கெலாம் நிறைய சாமியார் மந்திரவாதிகள்லாம் நிறைய சொல்லிடுவாங்க. அது பாடியில் அது இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியே வருங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ பேய் இருக்கா இல்லையாங்கிறத இருந்துச்சுன்னா நேராக கூட்டிகிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.